இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஓவரா முடி கொட்டுனுது. இதனாலே கூட படிக்கிற பசங்க இந்த பொண்ணை போட்டு ரொம்ப கலாய்றானுங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சோகமா அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லுகிறா. இவங்க அப்பா எப்பவுமே இந்த பொண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட்டாவே இருப்பாரு. ஒரு மார்க்கெட் எடுத்து முடியலாத இடத்துல அப்படியே வரையறாரு. மீனாட்சி சுத்தமாவே தெரியலடா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, வெள்ளிக்கிழமை கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம்டா, இப்போ நீ சாப்பிடுன்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப பாசமாவே சொல்றாரு. அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போய் சொல்றாங்க, என் பொண்ணு ஓவரா முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு, அப்ப இது கண்டிப்பா விட்டமின் குறைபாடு தான் இருக்கும், நான் எழுதி கொடுக்குற மாத்திரையை கரெக்டா போடுங்க, எல்லாமே சரியா போயிடும்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி அனுப்பிச்சு விட்டுறாரு. இந்த பொண்ணு கரெக்டா தான் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணுகிறா. ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்மே இல்ல, குத்தவா முடி கொட்டினே இருக்குது. இவங்க அப்பா அம்மா சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க, நம்ம குழந்தைக்கு இதுக்கப்புறம் மெடிசன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்குறோம், அவளுக்கு எல்லாமே சரியா போயிடும் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதனாலே அவங்க பொண்ணுக்கு முட்டை, கேரட், நெல்லிக்காய் சுட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் தான் தினமும் கொடுக்குறாங்க. மீனாட்சிக்கு மத்த பொண்ணுங்களோட தலைமுடியை பார்க்கும்போது ரொம்ப ஏக்கமாவே இருக்கும், நம்மளுக்கும் இந்த மாதிரி எல்லாம் தலைமுடி இல்லையன்னு சொல்லிட்டு யாராச்சும் நம்ம தலையை பார்த்து நம்மள கிண்டல் பண்றவங்களும் சொல்லிட்டு எப்பவுமே அவங்க தலையை மறைச்ச மாதிரியே தான் இருப்பாங்க. அப்பா என்ன கிளாஸ் ரூம்ல இருக்கிறவங்க எல்லாருமே கிண்டல் பண்றாங்கப்பா, எனக்கு ஸ்கூல்ல நடக்கிற டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கணும் ரொம்ப ஆசையா இருக்குப்பா, ஆனா அவங்க ஸ்கார்ஃப் இல்லாம தான் டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டாங்க, அதனால இந்த விஷயம் நான் கலந்துக்கலப்பா. அவங்க அப்பாவும் நம்ம பொண்ணு என்னடா இவ்வளவு ஃபீல் பண்றாலும் சொல்லி அவளுக்கு எதனா ஸ்கின் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைச்சிட்டு அவளை ஒரு ஸ்கின் டாக்டர் கிட்ட கூட்டு போறாங்க. டாக்டர் என் பொண்ணு ஓவரா முடி கொட்டுது, அவ தலையில எண்ணெய் ஊத்தியாச்சு, முட்டை ஊத்தியாச்சு, பேர் ஊத்தியாச்சு, எல்லாத்தையும் ஊத்தி பார்த்தாச்சு, ஆனா அந்த முடி கொட்டுறது மட்டும் நிக்கவே மாட்டுது, இவ்வளவு பொருள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, கண்டிப்பா உங்க தலை கொஞ்சம் இச்சிங்கா இருக்குமே சொல்லி கேக்குறாரு. ஆமா டாக்டர்னு சொன்னதும் இந்த மாத்திரையை போடுங்க எல்லாம் சரியா போயிடும் சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பிச்சு விட்டுறாங்க. எந்த மாத்திரை யூஸ் பண்ணாலுமே அவங்க பொண்ணுக்கு முடி கொட்ட ப்ராப்ளம் மட்டும் சரியாகவே இல்ல, இதனாலே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. மீனாட்சி அழுவாதமா, இதுக்கப்புறம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம எதனா பெரிய டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் வெளியூர்ல இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போய் காட்டுறாங்க. அந்த டாக்டர் அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு, உங்க பொண்ணுக்கு ஆலோபேசியா ரேரான ஹேர் டிசீஸ் நோய் ஒன்னு இருக்குது, இந்த நோய் முதல்ல என்ன பண்ணுனா தலைமுடி ரொம்ப மெலிசாக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டும், அதுக்கப்புறம் இல்லாமே ஆகிடும், இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா முடி வளருமான்னு சொல்லி கேக்குறாங்க. கண்டிப்பா வளரும், ஆனா இது கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸா இருக்கும், பரவாயில்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. மீனாட்சியோட அப்பாவும் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு தலைமுடி வளரணும், ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்ற விஷயத்தை அடுத்த பாட்டுல சொல்றேன். தேங்க்யூ.